வணக்கம். இது ஜென்டாக். 2029 மக்களவை தேர்தலுக்கான தயாரிப்பு தமிழ்நாட்டில் தீவிரமாக நடக்குதோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு 2-3 நாட்களாக செய்திகள் ஓடிக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் தவேகா இடையில அது தொடர்பாக ஒரு இடைவெளி வந்ததாகவும், அது திமுக கரப்பான் பூச்சி இரண்டும் ஒரு அணியில சேர்வதாகவும் இப்படி பல்வேறு செய்திகள் கசிய விடப்படுகின்றன அல்லது பொது வெளியில விதைக்கப்படுகின்றன. இதனுடைய பல்ஸ் பார்ப்பதற்கு யாரோ ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையிலிருந்து இது தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, அமித்ஷா சென்னை வந்துட்டு முதலமைச்சர் விஜயை சந்தித்து போனது பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறதா ஒரு எண்ணம் வருது. ஏன் அந்த எண்ணம் வருதுன்னா, குரோனாலஜிக்கல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால ஒருவேளை ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கலாம், அல்லது ஒருவேளை ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம், அது தெரியல. ஆனா அதுக்கு பிறகுதான் ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சராக இருக்கும் ஜோசப் விஜய் PM ஆகவும் இருப்பார் அப்படி சொல்றாரு. அதற்கு பிறகு அவர் ஒருவர் தற்செயலாக ஒரு உயர்வு நெகிழ்ச்சியாக சொல்றாருன்னு பார்த்தா அது இல்ல. ஒவ்வொரு அமைச்சரும், சில அமைச்சர்கள் ஒவ்வொருவராக சொல்றாங்க அவர் PM. அப்போ இதை முதல்ல ரொம்ப எளிதாக இடது கையால புறந்தள்ளிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அதற்கு பிறகு அதுல கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அவர் இது அவங்க இன்னும் ரசிகர்கள் மோடுலயே இருக்காங்க, அவரு கடவுளாயிரலாம்னு நினைக்கிறாங்கிற மாதிரி. அவர் முதலமைச்சர் ஆனாரு, ரைட்டு, அதுக்கே காங்கிரஸ் கட்சியினுடைய உதவியோட தான் நடந்தது. PM ஆகணும்னு சொல்றது அவங்க ரசிகர் மனநிலையை காட்டுது அப்படிங்கிற மாதிரி அவர் அதில் பட்டுக்கொள்ளலாம். காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்துக்குள்ளேயே ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து கூட்ட அரங்கிற்குள் அமருங்கள்னு அவர்களையும் பலர் வெளியில போனாங்க. அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளேயே கூட ராகுல் காந்தி PM ஆகணுங்கிறதுக்கான எண்ணம் குறைவாகத்தான் இருக்கு. ஒரு பொருள் வருதா, அல்லது லீடர்ஷிப் ஆஃப் மாணிக்கம் தாக்கூர் அவங்க அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு பல கேள்விகள் அதுக்குள்ள வரலாம். பட் விஜய் PM கேண்டிடேட் அப்படின்னு சொல்வதால, யாருடைய தூண்டுதல்ல நடந்தாலும் டிவிக்கே அப்படி சொல்வதால அவங்களுக்கு என்ன நன்மை, அவங்க ஏன் அதை சொல்றாங்க அப்படிங்கிறது புரியும். PM கேண்டிடேட்டாக லோக்கல் லீடர், அதாவது ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு லீடர் தன்னை PM லீடராக, PM கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி கொண்டால் 2014 37 இடங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிச்சதை போல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா PM ஃபேஸ் இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு அவர்களுக்கு வாக்குகள் குறையாகவே விழும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால சொல்றாங்களா அப்படிங்கிறது. பட் இது காங்கிரஸை எரிச்சல் விட்டாதா அப்படி சொல்லி நீங்க போனீங்கன்னா, காங்கிரஸை எரிச்சல். காங்கிரஸ் ஏற்கனவே ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லிட்டே இருக்காங்க. 3 தேர்தல்கள் பார்த்தாச்சு, 4வது தேர்தல்கள்லயும் அதற்கான அப்படித்தானே அவங்க எதிர்பார்ப்பு. அவங்க தன்னை வேட்பாளராக முன்னு அல்லது தனித்தனியாக நின்று ஜெயிச்சு பார்த்துட்டு அப்புறம் போஸ்ட் போல்ல சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இவங்களுக்கு இருக்கா, அல்லது 2 பேருமே செக்யூலர் ஓட்ஸை பிரிக்கக்கூடியவர்கள், ஜோசப் விஜயும் ராகுல் காந்தி PM கேண்டிடேட்டா நின்னாங்கன்னா செக்யூலர் ஓட்ஸை பிரிக்கக்கூடியவர்கள், அதனால ஓரளவு செல்வாக்கு இறங்கி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில பாஜக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டு மகிழ்கிறதா, அல்லது இது போன்ற ஒரு சூழலுக்கு செக்யூலர் ஓட்ஸை பிரிப்பதற்கு ஒரு முயற்சியை எடுக்கிறதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக. ஏன் எல்லாத்தையும் கேள்வியாகவே சொல்ல வேண்டியது? ஏன்னா எதற்குமே உடனடியாக பதில் யாராலையும் சொல்ல, அந்த கட்சிகளே சொல்லாது. ஏன்னா 2029 ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போதே இந்த கட்சிகள் என்ன நிலை எடுக்கின்றன. ஆனா ஏதோ ஒரு கணக்குல தவேகா மட்டும் அதற்கான முஸ்தீபுகளை தொடங்கி வேகமாக நகர்த்து. அங்கதான் பல விஷயங்களை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைவர்களை முன்னிறுத்தி வெற்றி பெற்றன. கட்சிகளால முடியாத சமயத்துல அவர்களை பின்னணியில் இருந்து இயக்கி அவர்களை வெற்றி பெற செய்யும் பணியை தொழிலகங்கள் செய்து, தொழில் நிறுவனங்கள். அதுக்கப்புறம் இந்த வியூக வல்லுநர்கள் எல்லாரும் அந்த மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த உத்திகளை கையாண்டு எதிரிகளை சிதறடித்து அல்லது எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு அவர் வகுத்து கொடுத்து வியூகங்களை ஃபாலோ பண்ணி வியூக வல்லுநர்கள் ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார். இப்போ சோதிடர்களின் காலமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா முதலமைச்சராக அவர் வருவார், அவர் பிரச்சாரத்துக்கே வராம வீட்டிலேயே அடைபட்டு கிடந்திருந்தாலும் அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா அவருடைய ஜாதக பலன் அப்படின்னு ஒரு ஜோதிடர், அவருடைய விஜயுடைய தனிப்பட்ட ஜோதிடர் ரத்தன் பண்டிட், அவர் சொன்னார், அவர் இத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு போனா போதும், தினமும் பிரச்சாரம் போகும், 234 தொகுதிகளுக்கும் போக வேண்டியதுலாம் அந்த வெறும் சோதிடத்தை பார்த்து இதெல்லாம் சொல்லாம அதை ஒட்டி நகர்வுகளையும் சஜஸ்ட் பண்ணி வியூகங்களாக சோதிடம் கம் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி
அப்படின்னு ஒரு புதிய தொழில் வந்திருக்குது. அதை இப்போ ரத்தன் பண்டிட் அதை தொடங்கி, அல்லது ஏற்கனவே இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. இங்க இதுதான் முதல் முறையாகுது. ஜோதிடர்களே தேர்தலாக தலைவர்களை இங்கதான் அவர் தான் வந்து PM ஆகவும் அவர் ஆவாரு. சர்வதேச அளவிலையும் அவர் புகழ் பெறுவாரு. இனி வரும் காலம் ஜோசப் விஜய்க்கு தான் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் தெரியாத, ஹிந்தி மட்டுமே தெரிந்த அல்லது வேறு மொழிகளோடு ஹிந்தியும் தெரிந்த வட மாநிலங்கள் முழுவதும் இவர்களுடைய சாதனைகள் அப்படின்ற பெயர்ல என்னென்னவோ செய்திகள் பரவுகின்றனவா. ரீல்ஸை திட்டமிட்டு அந்த மாதிரி செய்திகளை பரப்பி ஒரு மாபெரும் முதலமைச்சர் ஒருவர் வந்துவிட்டார், கடவுளே அனுப்பிய ஒரு தேவதூதன் வந்துவிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களிடத்துல ஒரு பிரச்சாரம் நடக்குது. அது எதனால அவங்க PM கேண்டிடேட்டாக வர்ற தேர்தலே நிற்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தவிக்க வந்துருச்சா தெரியும். அப்போ தமிழ்நாடுக்குள்ள யார் இருப்பாங்க? அவர் PM ஆகி ஜெயிக்க போற மாதிரி நானும் அந்த கேள்வி கேட்க ஆல்டர்னேட் அதை பத்தி அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. தமிழ்நாட்டுல எப்படி CM ஆனாரோ அதே மாதிரி PM ஆயிடுவாருன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்வியை அந்த இடத்துல அப்படியே விட்டுரும். 100 நாட்களுக்குள்ளவே கோல் போஸ்டர் மாத்திட்டு போறது வந்து அது என்ன வகையான அரசியல்? இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க 5 வருடங்கள் இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லாம் செய்ய வேண்டும். இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒன்றிய அரசு குறுக்க நிற்குது, ஒன்றிய அரசிடம் தான் அதிகாரம் எல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை, அதனால தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வதற்காகவே நான் வந்து PM ஆகிறேன் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான். சரி, இல்லை இதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தியை ஒரு செக்குலர் ஓட்ஸை பிரிப்பதற்கு ராகுல் காந்தியும் விஜயும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, சங் பரிவாருக்குள்ள ஏதேனும் முரண்பாடுகள், சங் பரிவார் முழுமையாக நரேந்திர மோடி அல்லது அமித்ஷா சாய்ஸை வந்து ஏற்க மாட்டார், மோடியை முன்னிறுத்துவார்களாங்கிறது ஒரு கேள்வி. அப்படி மோடியை முன்னிறுத்தாமல் அமித்ஷாவை முன்னிறுத்தினால் அதை சங் பரிவாரில் ஏற்றுக்கொள்கிறார்களா ஒரு கேள்வி. அந்த முரண்பாடு ஏதேனும் இப்போதே தலைதூக்கி விட்டதா, இல்ல இந்த CJP போராட்டங்களை நமது குழந்தைகளுடைய போராட்டமாக பார்க்க வேண்டும், அவர்களை இப்படி தாக்கி இருக்க தேவையில்லை, அந்த டோன்ல RSS தலைவர் பேசியது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு செய்தியை வெளிப்படுத்த கூட இருந்து சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க தன்னை தள்ளி நிறுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஏதேனும் தெரியல. அந்த மாதிரி பல கேள்விகள் அதை சுத்தி வருது என்னன்னு. ஆனா இந்த போக்குல அது TVK BJP அல்லது TVK காங்கிரஸ் BJPன்னு 3 புள்ளிகள்ல அந்த பிரச்சனை இருக்கும்போது 4வதாக இன்னொரு செய்தியும் சேர்ந்தே வருது தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் இறங்குது. கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி அது திமுகவோடு ஒரு அகில இந்திய கூட்டணிக்கு முயற்சி செய்ய ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறாங்க. அது ஏன் வருதுன்னா ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வு. ஒரு CJP காக்ரோச்சஸ் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் அபிஜித் ஜீப்கே அவரிடம் வந்து உங்களுக்கு பிடிச்ச முதலமைச்சர்கள் யாருன்னு, முதலமைச்சர் யார், ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக போராடிய மாநில உரிமைகளுக்காக போராடிய MK ஸ்டாலின், சுகாதார கட்டமைப்பை பெரிய அளவில் முன்னேற்றிய பினராயி விஜயன், கல்வி கட்டமைப்பை டெல்லியில அரசு பள்ளிகள்ல உருவாக்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு 3 பெயர்களை சொல்ல. இந்த 3 பெயர்களும் பாஜக அல்லாத, காங்கிரஸ் இல்லாத பெயர். 3 பெயர்களும் காங்கிரஸோடு நெருக்கமான உறவில் இல்லாத பெயர். ஆம் ஆத்மியும் திமுகவும் இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இல்ல அப்படின்னு காங்கிரசிடமிருந்து தங்களை துண்டித்துக் கொண்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்கு, ஆனா கேரளால காங்கிரஸும் CPM-மும் எதிரெதிர் கட்சிகளாக இருக்கு. ஒருவேளை அவங்க வந்து காங்கிரசிடமிருந்து விலகி வந்து ஒரு முயற்சிக்குள்ள வந்தாலும் வரலாம், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இவை எல்லாமே வந்து காங்கிரஸை தனித்து விட்டுட்டு இவங்க எல்லாரும் வந்துருவாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அகிலேஷும் மமதா பானர்ஜி அப்படின்னு எல்லாம் RJD அவரும் தேஜஸ்வி யாதவும் வந்துருவாருன்னு ஒரு கதையை கதையா இல்ல ஆரூடமா இல்ல நடக்குமா அப்படி எல்லாம் ஒரு பக்கம். நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியாக சேர்வதில்லை, ஏதேனும் பலன் இருக்கு. காங்கிரஸுக்கோ BJPக்கோ ஒரு அகில இந்திய கூட்டணி என்பதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பல மாநிலங்கள்ல தங்களுடைய கிளைகள் வச்சிருங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சியை தங்களுடைய கூட்டணி கட்சியாக சேர்த்துக் கொள்ளும்போது அதற்கு ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஆனா உண்மையான பெடரல் இல்ல, உண்மையான ஒன்றிய ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதனால அது ஒரு தேசிய கூட்டணி அப்படின்னு சொல்றது ப்ரீபோல் அலையன்ஸே அது அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு தேவைப்படுது. இங்க இவங்க சொல்ற மாதிரி இந்த புதிய கற்பனை சொல்ற மாதிரி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி எங்கெங்கெல்லாம் வலிமையாக இருக்கு இன்னும் தெரியாது. திமுகவுக்கு அதனால ஏதேனும் பலன் உண்டா? நிச்சயமாக இல்ல. தமிழ்நாட்டில் CJP செல்வாக்கு ரொம்ப குறைவு. அப்படியே CJP வட மாநிலங்கள்ல பிரபலமாக இருந்து
பிஜேபியினுடைய வாக்குகளையும் காங்கிரசுடைய வாக்குகளையும் பிரிச்சு இங்க திடீரென்று டிவிகே வந்த மாதிரி அங்க சிஜேபி வந்து விடும் அப்படிங்கிற உண்மை நிலைமையாக கூட அது இருந்தால் கூட, அது ஒரு வாதத்துக்காக அப்படி வந்தால் கூட இப்போதே அதை திமுக வந்து சொல்ல வேண்டிய தேவை. திமுக இங்க அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவை பெறுவதற்கு தேவையான முயற்சிகளை தான் அது தனியாக போட்டியிடுவதால் சாத்தியமா அல்லது கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொள்வதால் சாத்தியமா? ஏற்கனவே டிவிகே காங்கிரஸ் விசிகே போன்ற கட்சி ஒரு கூட்டணி இருக்கும் போது அது அப்படியே இருக்கும்னு ஒரு அசம்ஷன்ல அது அப்படி ஒரு கூட்டணி இருக்கு. இப்போது இருக்கின்ற என்டிஏ கூட்டணியும் அப்படியே தொடரும் என்று அனுமானம் அப்படியே இருந்தால் அப்போ மீதி இருக்கிறது யாரெல்லாம் சேர்த்து திமுக ஒரு அதுல என்னென்ன பகுதிகளில் என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கும், அப்படி நின்று எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படிங்கிற பல கேள்விகள். அதனால இந்த அனுமானத்தை எல்லாம் தகர்த்து இந்த 2 வருடங்களுக்குள்ள வேறு மாற்றங்கள் இங்கு நடப்பதற்கு வாய்ப்பு 2027-28 இங்கு வேறு டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்த பாஸ். அப்படி என்ன பாசிபிள்? ஒரு காங்கிரஸ் கூட்டணி டிவிகே கூட்டணி அப்படியே நீடிக்கு. அப்படி என்டிஏ கூட்டணியில பிஜேபியை தவிர்த்துட்டு பிற கட்சிகள் எல்லாமே திமுகவோடு சேர்வதற்கான வாய்ப்பு. அப்படி என்றால் அந்த கூட்டணி முதல் கூட்டணிக்கும் 2வது கூட்டணியும் ஒரு வலிமையான ஒரு போட்டியை வெளிப்படுத்தும். இல்ல அப்படிலாம் இல்ல, என்டிஏ அப்படியே இருக்கும். அங்கதான் கூட்டணி உடைஞ்சு திமுக தவேக கூட்டணி தான் உடைவதற்கு. அது போக தவேகாவுக்கு பழைய சட்டப்பேரவை தேர்தலின் போது இருந்த செல்வாக்கு நாடாளுமன்றத்திற்கு இருக்காது அப்படின்னு ஒரு அனுமானத்திற்குள்ள போய் அந்த அப்படிங்கிறது எல்லாமே உறுதி சொல்ல முடியாத செய்திகளாக. இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் சில விமர்சகர்கள் அல்லது சில தேர்தல் வல்கள் அல்லது சில லாபியிஸ்டுகள் ரொம்ப ஓப்பனாகவே பாஜகவும் திமுகவும் இந்த தேர்தலை இணைந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லி பேசுறோம். கட்சி ரீதியாக கூட ஒரு சிலர் அந்த மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. ஒரு சிலர் உள்ளுக்குள்ள இருக்கலாம், சில கட்சிகள்ல உள்ளுக்குள்ள இருக்கலாம், சில கட்சிகள்ல வெளிப்படையாக பேசுறாங்க. அப்படி ஒரு நிலை வருமா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்வி. அதுல யார் யாருக்கு என்னென்ன சாதகங்கள் என்ன பாதை. அப்படி ஒரு கூட்டணி வந்து தமிழ்நாட்டினுடைய உளவியலுக்கு மாறாக இருந்தால் அந்த கூட்டணி சேர்வதால எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா? அப்படி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அது கிடைக்காதுன்னு சொல்வதற்கு என்ன இருக்கு? 98ல அதிமுக பிஜேபியோட பொது சீட்டு பிஜேபியோட மட்டும் இல்ல கூட கூட்டணி கட்சிகள் மறுக்க 96ல 4 இடங்களோட இருந்த அதிமுக அதற்கு பிறகு பாஜக பாமக மதிமுக கூட்டணியோடு 30 இடங்களை கோவையில குண்டு வெடிந்தது. அதுல ஒரு அனுதாப வாக்கு கிடைச்சது. கூடுதலான தகவல் 99 அது கொடுத்த ஒரே வருஷத்துல 99ல அதே விஷயத்தை ரீட்டைன் பண்ண முடிஞ்சுதா? கூட்டணி மாறிச்சு. பாஜகவோட முரண்பட்டு ஜெயலலிதா தாங்க. சோ ஜெயலலிதா காங்கிரஸ் சிபிஐ அது வெற்றி பெறுதா? இல்ல. அதுல பிஜேபியோட போனா திமுக கரைந்து போய்விடும். ஏற்கனவே பண்டாரம் பரதேசிகள்னு சொன்னாங்க. அவங்க எப்படி பிஜேபியோட போக முடியும்னு வலிமையான பிரச்சாரத்தை தான் நடத்தினாங்க. ஆனா அதுதான் 28 24 இடங்கள் ஆக மெஜாரிட்டி இடங்கள் அவர்களுக்கு தான். மறுமலர்ச்சி திமுக பாமக பாஜக மூன்றும் அதிமுக விட்டுட்டு அப்படியே திமுக பக்கம் அந்த கூட்டணி வலிமையாக இருந்ததும் காரணமாக இதுதான் என்ன நடக்கும் அப்படிங்கறத இப்போ உறுதியாக சொல்லும். இதற்கு இடையில இன்னொரு முக்கியமான செய்தி இது. விரைவில் நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் ஒன்று நடக்கலாம். செய்திக்கான ஹிண்ட் இருக்கு. அப்படி நடந்தா அது எதற்காக நடக்கும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக புஷ்ஷுக்கா அல்லது தொகுதி மறுவரையறை தொடர்பான ஒரு புஷ் அல்லது வேறு என்ன திட்டங்களை பாரதிய நெஞ்சோடு சாத்தி வச்சிருக்கு எப்போ அதை வெளியில் கொண்டு வந்து காட்டும்? சிறப்பு கூட்டத்தொடர் நடக்குமா நடக்காது போன்ற பல கேள்விகளும் இதோடு சேர்ந்து ஒலித்துக் கொண்டே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.